ஹலோ மக்களே, டிஎன்பிஎஸ்சியோட நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன்ஸோட வேகன்சி அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன போஸ்டிங் பார்த்தினது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபீல்டு சர்வேயர் அண்ட் டிராஃப்ட்மேன் அந்த சர்வேயர் போஸ்டிங்கான வேகன்சி ரிப்போர்ட் தான் பார்க்க போகிறோம். இதை பற்றி நில அளவை பதிவேடுகள் துறையில் ஒரு சர்க்குலர் ஒன்று பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வேகன்சி ரிப்போர்ட் எல்லாத்தையுமே டிஎன்பிஎஸ்சி மூலமாக நிரப்பதை பற்றி நம்ம வியூவர்ஸ் ஒருத்தவங்க இந்த பிடிஎஃப்மே அனுப்பி வச்சாங்க. அந்த சர்க்குலர் பிடிஎஃப் தான் பார்க்க போகிறோம். இது அந்த இயக்குனர்கிட்டேருந்து அந்த நில பதிவேடுகள் துறையோட அனைத்து சார்நிலை அலுவலர்களுக்கும் அனுப்பியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த நில அளவையர் மற்றும் வரைவாளர் காலி பணியிடங்கள் 2023-24 ஆண்டிற்கானது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் நிரப்பிட கோருதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி மூலமாக நிரப்ப சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் அந்த வேகன்சி அப்படியே வச்சிருக்க சொல்லியிருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 445 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஃபீல்டு சர்வேயர், டிராஃப்ட்மேன், ஃபீல்டு சர்வேயில் ஒரு 292 வேகன்சியும், அந்த டிராஃப்ட்மேனில் ஒரு 153 வேகன்சியும். இதோட காலி பணியிடங்கள் பட்டியல் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி இந்த மாதிரி அனுப்பியிருக்கிறாங்க. இந்த காலி பணியிடங்களை தமிழ்நாடு அரசு தேர்வாணையம் மூலம் பூர்த்தி செய்தும் வரை காலியாக வைத்திருக்க அனைத்து சார்நிலை அலுவலர்களும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி இந்த லெட்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. 30/4/2024 அன்றைக்கி தான் இந்த லெட்டர் ரெடி பண்ணி அனுப்பியிருக்காங்க. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான், இப்போ தான் நம்ம கைக்கு கிடைச்சிருக்கு. இதில் அந்த லிஸ்ட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க, எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ வேகன்சி அப்படின்னு சொல்லி. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்காகவே செப்பரேட்டாக நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. லாஸ்ட் டைமுக்கு முந்தின தடவை, அதாவது 2020-21 வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா குரூப் 4ஓட தான் இந்த டிராஃப்ட்மேன் ஃபீல்டு சர்வே போஸ்டிங் எல்லாமே வச்சுருந்தாங்க. போன 2022 எக்ஸாமில் தான் பார்த்தீங்கன்னா இது ஒரு தனி செப்பரேட் எக்ஸாமாக நில அளவைகள் அந்த டிராஃப்ட்மேன் போஸ்டிங் அப்படின்னு சொல்லி தனியாகவே எக்ஸாம் வச்சுருந்தாங்க. இப்போ கம்பைன்ட் அந்த டிப்ளமோ சர்வீசஸ் அந்த டெக்னிக்கல் சர்வீசஸோடு ஜாயின் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்து வரப்போகிற எக்ஸாமில் வரப்போது இதற்காக ஜிஓலாம் ரிலீஸ் பண்ணாங்க. எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ வேகன்சி அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. 38 டிஸ்ட்ரிக்குமே அதை கொடுத்துருக்குறாங்க. இதில் ஒரு 292 வேகன்சியும், அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த டிராஃப்ட்மேன் வரைவாளர் பதவியிலையும் டிஸ்ட்ரிக் வைஸாக எவ்வளோ வேகன்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ வேகன்சி அப்படின்னு சொல்லி இந்த பிடிஎஃப்ல எடுத்து பார்த்துக்கோங்க. நம்ம டெலகிராம் குரூப்பில் இந்த பிடிஎஃப் லிங்க் கொடுக்குறேன். நம்ம டெலகிராம் குரூப் லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். போன தடவை பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் தனியாக தான் வச்சுருந்தாங்க. இதற்கான குவாலிஃபிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் தான். டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் முடித்தவங்க, அதில் ஐடிஐ முடித்தவங்க, ட்ரேட் சர்டிஃபிகேட் வச்சுருக்கிறவங்க இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தடவை பார்த்தீங்கன்னாக்கா அந்த சீரியல் நம்பர் 7 டிஎன்பிஎஸ்சியோட 2024 ஆனுவல் பிளான் ரிவைஸ் பண்ணதில் சீரியல் நம்பர் 7ல் கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ ஐடிஐ லெவல் போஸ்டிங்கோட ஜாயின் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு 730 வேகன்சி இப்போதைக்கு ஆனுவல் பிளானில் கொடுத்துருக்காங்க. இந்த சர்க்குலர்லேயே பார்த்தீங்கன்னா 445 வேகன்சி வருது. ஆகஸ்ட் 13ஆம் தேதி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 11ஆம் மாதம் 17ஆம் தேதி எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆனுவல் பிளானரில் ஃபுல் ஷெடியூல் கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த டிப்ளமோ லெவல் போஸ்ட்டில் தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. டிராஃப்ட்மேன் கிரேட் 3 இது டிப்ளமோ லெவல். அடுத்து டிராஃப்ட்மேன் அந்த சர்வே அண்ட் லேண்ட் ரெக்கார்டில் ஐடிஐ லெவலில். அடுத்து ஃபீல்டு சர்வேயர் சர்வே அண்ட் லேண்ட் ரெக்கார்டு. அதுக்கப்புறம் சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்மேன் அந்த டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங். அதுக்கப்புறம் சர்வேயர் போஸ்டிங் தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு. இது எல்லாமே ஐடிஐ குவாலிஃபிகேஷன் இருக்காங்க. டிப்ளமோ இன் சிவிலுமே இதுக்கு அக்செப்ட் பண்ணுவாங்க. இது அதுவுமே முடிச்சிருந்தாக்கா அப்ளை பண்ணலாம்னு சொல்லி இது எல்லாமே அந்த டிப்ளமோ போஸ்ட் அந்த ஐடிஐ லெவலான போஸ்ட்டில் தான் ஆட் பண்ணியிருக்காங்க. சீரியல் நம்பர் 7 நோட்டிஃபிகேஷனோட ஜாயின்ட் ஆகி வரப்போகுது. அப்படி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 445 வேகன்சி ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு. இந்த எக்ஸாம் மட்டும் டார்கெட் பண்ணி படிக்கிறவங்க எவ்வளோ வேகன்சி தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணியிருங்க. தொடர்ந்து டிஎன்பிஎஸ்சி பற்றி வேறு ஏதாவது அப்டேட் வந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் தெரிவிப்போம். அந்த அப்டேட் எல்லாத்தையுமே உடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்கமெண்ட் எக்ஸாமுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம். 14/5/2024 வரைக்கும் அட்மிஷன் போயிட்டுருக்கு. ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நிறையா ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணிட்டாங்க. இதிலே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 35 தேர்வுகள். அந்த தேர்வுகளில் கேட்குற மேக்ஸ் ரீசனிங்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ், அது மட்டும் இல்லாமல் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃப், அது மட்டும் இல்லாமல் மேக்ஸ் ரீசனிங்கான கம்ப்ளீட் கிளாஸஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க், லாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். அந்த பேட்ச் பற்றின ஃபுல் டீட்டெயில் இந்த பிடிஎஃப்பில் கொடுத்துருக்கேன். இந்த பிடிஎஃப் லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, எடுத்து பார்த்துக்கோங்க. என்னென்ன கேட்டகரிக்கு என்னென்ன விதமான ஃபீஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு உங்களுக்கு எந்த கேட்டகரியில் ஜாயின் பண்ணுமோ ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கிளாஸ் பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த 8903322290 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஃபீஸ் பே பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இதே நம்பருக்கே பே பண்ணலாம். உங்களுக்கு கிளாஸஸ் பற்றின எந்த டவுட்னாலும் இந்த நம்பர்லேயே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. வாய்ஸ் அப்படி இல்லைனா டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள். இதிலே பார்த்தீங்கன்னாக்கா அந்த டெஸ்ட் பேட்சோட ஃபுல் ஷெடியூல் கொடுத்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றி ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணி ஃபுல் வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். அதோட லிங்க் கூட இந்த பிடிஎஃப்லேயே கொடுத்துருங்க. எடுத்து டெஸ்ட் பேட்ச் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லிடுங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திப்போம். நன்றி.